பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு அவதார புருஷன் அப்படின்னு நம்மள நிறைய பேர் சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, தர்மத்தை காக்கிறதுக்காக அவர் நிறைய விஷயங்கள் பண்றாரு. குறிப்பா ராமர் பிறந்த ராம் ஜென்ம பூமியில அவருக்கான கோவில் எழுப்பினதா இருக்கட்டும், கோவால 77 அடி உலகத்திலேயே பெரிய ராமர் சிலையானது திறக்கப்படுது, வெங்கல சிலையானது. ஸோ இந்த விவரங்களை பத்தி இந்த காணொலியில பார்க்கலாம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. ஸோ இந்த ராமர் விவகாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய வரலாற்றோடையே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவால ராமருக்கான 77 அடி சிலை, வெங்கல சிலையை திறந்து வைக்கிறாரு. உலகிலேயே ரொம்ப பெரிய சிலை இந்த சிலை, வெங்கல சிலை அப்படின்னு சொல்லப்படுது. எங்க திறக்கிறாரு அப்படின்னா, கோவால இருக்கக்கூடிய ஸ்ரீ சமஸ்தானம் கோகர்ண பார்க்கெலி ஜியோட்டம் மடத்துல தான் இந்த சிலையானதை திறந்து வைக்கிறாரு. ரொம்ப பெரிய சிலை, ரொம்ப அற்புதமா வந்திருக்கு. குறிப்பா இந்த இந்துக்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது, நம்ம தமிழ்நாட்டுல நம்ம நிறைய அந்த கலாச்சாரத்தை பார்க்கிறோம். இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கடவுள்களை கொச்சையா பேசிதான் இங்க அரசியலே பண்றாங்க. குறிப்பா பாரத பிரதமர் நரேந்திர மோடி போன்றவர்கள் ஏன் பிஜேபியை நிறைய பேர் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னா, மற்ற மதங்களை அவங்க இழிவா பேசுறது கிடையாது, அதோட ஒரு மதத்தோட நம்பிக்கையை கொச்சப்படுத்தி பேசுற வேலையை அவங்க செய்யறது கிடையாது அப்படிங்கிறதா இங்க பெரும்பாலான மக்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். அதுலயே பாத்தீங்கன்னா, இந்த ராம் ஜென்ம பூமி இருக்கு இல்லையா, ராமருக்காக செய்யக்கூடிய விஷயம், இங்க இருக்கக்கூடிய சோ கால்டு அரசியல்வாதிகள் இல்ல பகுத்தறிவாதிகள் செஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, ராமனுக்கு செருப்பு மாலை போட்டு அவரை செருப்பால அடிச்சது தான் இவங்க செஞ்ச சாதனைகள். இதோட சேர்த்து பாத்தீங்கன்னா, ஐயப்பனுக்கு நம்ம காலாகாலமா வணங்குறவங்க நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா, எங்க குடும்பத்துல ஐயப்பனுடைய வழிபாடு அப்படிங்கிறது அவ்வளவு இதுவா செய்வாங்க. எங்க அப்பா எல்லாம் குருசாமியாவே இருந்தாரு. இங்க இன்னைக்கு ஐயப்ப பக்தர்கள் படக்கூடியது, கேரளாவிலையா இருக்கட்டும், இங்க தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் ஐயப்பனை பத்தி பேசுற விஷயங்களா இருக்கட்டும், ஒரு ஃபேஷன் என்ற பேர்ல இந்து கடவுள்களை கொச்சையாவே பேசுறத ஒரு வழக்கமாவே வச்சிருக்காங்க. அதுலயும் தீகா போன்ற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, பகுத்தறிவின் பகலவன் மாதிரி பேசுறவங்க, ஒரு மத நம்பிக்கையை கொச்சையா பேசிய பொழப்பு நடத்தக்கூடியவங்க தான் இவங்கெல்லாம். பட் நம்ம அதை அப்படியே நம்மளோட நம்பிக்கை, நம்ம நேசிக்கக்கூடிய கடவுள், நம்ம மனசுலயே நம்ம பூஜிக்கக்கூடிய கடவுளை எப்படியா மோடி அவர்கள் ப்ரொஜெக்ட் பண்றாரு. அதுலயும் குறிப்பா இந்த ராம் ஜென்ம பூமி விவகாரம் இருக்கு இல்லையா, இதை பத்தி விவாதம் பண்ணாத வாயே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஆனா தமிழ்நாட்டுல நாங்கெல்லாம் இதெல்லாம் எதிர்க்கிறோம் அப்படின்னு பேசினாலும், தமிழ்நாட்டுல இருந்து தான் ராம் ஜென்ம பூமிக்கான கல்லெல்லாம் அனுப்பணும் இல்லையா, டொனேஷன்ஸ் வாட் எவர் இட் இஸ், அதெல்லாம் அதிகமா போயிருக்கு. நாங்களுமே ஒரு கல்லெல்லாம் வாங்கி அனுப்பியிருந்தோம், அந்த ராம் ஜென்ம பூமி அயோத்தியில எழும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க ஒரு சம்பவத்தை நம்ம மோடி அவர்கள் கடந்த 3 நாள் முன்னாடி பண்ணியிருந்தாங்க. கரெக்டா நவம்பர் 25 பாத்தீங்கன்னா, அந்த கொடி, அந்த எமோஷன்ஸ் we can feel. மோடி அவர்கள் அந்த கொடியை ஏற்றிட்டு, மோகன் பகவத் அவர்களும் RSS சேர்ந்தவங்க, இவங்க அந்த கொடியை ஏற்றிட்டு அந்த தருணத்துல அவர் அந்த கொடியை வணங்கும் பொழுது அந்த இமோஷன்ஸை யூ கேன் ஃபீல் இன் ஹிஸ் ஐஸ். அந்த கை நடுங்கும் பொழுதுதான் இருக்கட்டும், அப்படி ஒரு சம்பவமானதை பண்ணியிருக்காரு. இந்த கொடிக்கு பின்னாடி நிறைய ஒரு விஷயங்கள் இருக்கு, அதை கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்க இருக்க தீகா கும்பல்லாம் காவி கொடியை ஏத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி வாயில வயிற்றுல லபோ தீபோன்னு கத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. ஆனா அந்த கொடியோட சிறப்பை நம்ம தெரிஞ்சுப்போம். அகமதாபாத்ல தான் இந்த பட்டு நூலை வச்சு பாராஷூட் துணி பயன்படுத்தி தான் இந்த கொடியை வடிவமைச்சிருக்காங்க. குறிப்பா அந்த உயரத்துல கொடி ஏத்தும் பொழுது மழை, வெயில் இதெல்லாமே மைண்ட்ல வச்சுட்டு தான் நம்ம ஏத்துவோம். நிறைய காத்தடிக்கும். ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா, மூத்த ராணுவ அதிகாரிகளுடைய கலந்துரையாடி அவங்களுடைய கைடன்ஸ்ல, அவங்களுடைய அசிஸ்டன்ஸ்ல தான் இந்த கொடியானது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கொடியோட நீளம் மட்டும் பாத்தீங்கன்னா 22 அடி நீளம், அகலம் 11 அடி. அது கோவிலோட கோபுரத்துல தான் அதை ஏத்திருக்காங்க. கோவிலோட கோபுரத்தோட சைஸ் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 161 அடி உயரம் உள்ள கோபுரத்துல 42 அடி உள்ள அந்த கம்பத்துல தான் இந்த கொடியானது ஏற்றப்பட்டிருக்கு. அந்த கொடியில பதிக்கப்பட்டிருக்கு இல்லையா, அது வீரத்தின் சின்னமாக, சூரியனின் சின்னமாக ஓம் அப்படிங்கிறத பொறிச்சிருக்காங்க. ஸ்ரீராமனுக்கே உரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. காவி நிறம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, இவங்க சங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா கண்ணியம், ஒற்றுமை மற்றும் கலாச்சாரத்தோட வெளிப்பாடு தான் அந்த கொடி அப்படிங்கிறது. நம்மளுடைய அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலநாட்டக்கூடிய கொடியாக தான் இந்து மக்கள் பொதுவாக அதை பார்க்குறாங்க. அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா 360 டிகிரியில எந்த பக்கம் என்ன மாதிரியான விஷயங்கள் வேகத்துல காத்தடிச்சாலுமே
அதை சேதப்படுத்தாமல் இருக்கிறதுக்கான ஒரு யுக்தியும் அதுல வந்து கையாண்டிருக்காங்க. இந்த கோவில் கட்டமைப்பே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான கட்டமைப்பு. குறிப்பா அந்த கோவிலோட கட்டடக்கலை அப்படிங்கிறது ரொம்பவே வித்தியாசமான ஒரு கட்டடக்கலையை தான் இந்த கோவிலுக்கு பயன்படுத்தி இருப்பாங்க. இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ராம் ஜென்ம பூமியில அந்த கொடியை ஏற்றின அந்த தருணத்தை ரொம்ப விவரிக்கவே முடியாம நல்ல ஒரு வார்த்தைகளால நம்ம பிரதமர் அவர்கள் பேசியிருந்தாங்க. இணையத்துல அந்த வீடியோ வந்து செம்ம வைரலா இருந்துச்சு. அந்த எமோஷன்ஸ் அவர் கண்ணில் காட்டினது அப்படிங்கிறது, இந்த சிறப்பான நிகழ்வு நடந்தது அப்படின்றதும் ஒரு ஹைலைட்டா தான் பார்க்கப்படுது. ஏன்னா இது நடந்த நாளானது பாத்தீங்கன்னா பஞ்சமி திதியில இது நடந்திருக்கு, சுக்லபக்ஷ தினமும். அதோட சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீராமனுடைய அபிஜித் முகூர்த்தமும் இதுல கடங்கியிருக்கு. அதோட சீதாதேவி அம்மாவுடைய விவாக முகூர்த்தம் பஞ்சமி அதுவுமே வந்து கலந்து ஒரு நல்ல சுபதினத்துல தான் இந்த கொடியானது ஏற்றப்பட்டுச்சு. இந்த தினத்துக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, பகவான் குரு பகதூர் அப்படிங்கிறவரு 17ஆம் நூற்றாண்டுல வந்து இங்க தன்னை தியாகம் செஞ்சுக்கிட்ட நாளும் இந்த நாள் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பெருமைகளானது இந்த இடத்துக்கு உண்டு. ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கைக்கு பின்னாலும் வந்து அதுக்கு பல காரணங்கள் உண்டு. குறிப்பா இந்த ராம் ஜென்ம பூமி ஸ்ரீராமருடைய விவகாரம் அப்படிங்கிறது வந்து இந்துக்களோட மனசுல ஆறாத வடுவாக இருந்த ஒரு விஷயம். இந்த விஷயத்தை ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அதர்மத்திற்கு வழி கொடுக்காம தர்மத்தை தலை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து மோடி அவர்கள் இதை பார்த்து பார்த்து பண்றாங்க அப்படிங்கிறது இங்க பல பேருடைய கருத்தா இருக்கு. இந்த ராம் ஜென்ம பூமியில இந்த கொடி ஏற்றப்பட்டது அப்படிங்கிறது எல்லோராலும் வந்து ரொம்ப இமோஷனலா கனெக்ட் செய்யப்பட்டிருக்க ஒரு விஷயம். அந்த கொடி ஏற்றமாக இருக்கட்டும் அல்லது வந்து ராம் ஜென்ம பூமியில நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வாக இருக்கட்டும், அது ஒரு தனி ட்ரஸ்ட் மூலமா செஞ்சாலும் இந்துக்கள் மனசுல இது ஒரு பெரிய ரிலீஃபை இந்த கொடியேற்றம் அப்படின்னு கொடுத்துருக்கு. எல்லோருக்கும் வந்து ஒரு சந்தோஷமான தருணமாக பார்க்கப்படுது இந்த ராம் ஜென்ம பூமியில ஏற்றப்பட்ட கொடி. அதோட சேர்த்து ஸ்ரீராமருக்கு கோவால நிறுவப்பட்டிருக்க இந்த வெங்கல சிலை அப்படிங்கிறதும் டபுள் ஹைலைட்டா பார்க்கப்படுது. மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.